பணிவுங்க பணிவு பணிவு மரியாதை ஒழுங்கா சொல்லு சின்னராஜா வாடா என்னடா தவிச்சு பண்ணிக்க தாய் சாப்பிடுறது சொல்றா வாடா எத்தனை ஒரு ராஜாவுக்கு எத்தனை மந்திரி போடா கூப்பிட்டாங்க அதான் நீ தான் திரிக்கணும் அதை வைக்காத மரம் கட்டி எடுத்து கேட்கிற கேள்விக்கு மட்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு கடமை அச்சமா
தேசம் இல்ல தேசம் 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 தேசமா 56 தேசம். ஆமா என்ன ஆமாங்க நான் பாரதமா பாது ஒரு பிரிவான தேசம் ஆகிய ஒரு பிரிவான தேசம் ஆகிய மச்ச குந்தி விளையாட தேசம். ஆமா மச்ச குந்தி விளையாட தேசம். மச்சம் என்ன சொல்லு என்னங்க மச்சம்னா என்ன மச்சம்னா என்ன ஒன்னதாடா கேக்குறேன் என்னடா கேக்குறேன் நீ திங்கறம்ல ஊட்டுக்கு முன்னாடியே. ஆமா ஏய் ஊட்டுக்கு முன்னாடியே இருக்க என்ன பிடிக்கிற வலை வச்சிக்கிட்டு மீன் அதுக்கு பேர் தான் மச்சம். மச்சம் மச்சம் என்றால் மீன் எடுத்தார் அவதாரம். ஆமா கடல்ல மச்சம் மச்சம் அதான் மீன் அவதாரம் மீன். அப்படி மச்சம் என்றால் அதான் என்னுடைய வீதியிலே தேசத்துல அப்படியே நீ ஆலைகளும் ஓடைகளும் நீர்களும் பச்சை தாவரணங்களும் மரங்களும் சோலைகளும் கீழ்களும் பாடுவதும் பசுமை நிறைந்த நாடு. மச்ச குந்தி அப்படியே மீன் உலாவுமா ஆடிக்கொண்டிருக்கும். குளத்தப்பட போயிருக்கியா? ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்கா? கோயில ஒப்பம் அனுப்பி வைக்கல. நடப்பாயணமா போயிட்டு வந்தான். குளத்தப்படையில போய் பாரு எல்லாம் பொறிக்கிட்டு திங்கத்து போட்டினா சும்மா அப்படியே உலாவும். மச்சம் உலாவும் அப்படியே அது எங்கும் போவாது. அப்படியே நம்ம நின்னோம்னா வந்து ஆனந்து சாப்பிடும். அது போல தானே குளத்தப்படையில எப்படி மீன் உலாவுதுன்னா அதே போல என்னோட நாட்டுல மச்சம் உலாவி கொண்டு அதனாலதான் மச்ச குந்தி விளையாட தேசத்தை மன்னனுக்கேற்ற மக்களாகவும் கடமை வாங்கி நீதி தவறாமல் அரசு புரிந்து வரக்கூடிய எனது பெயரோ விளையாட முகோ அப்படி மக்களுக்கு ஏற்ற மக்களுக்கு ஏது குறைமின்றி அதாவது தேசத்தை ஆண்டு வரக்கூடிய போக மற்ற வருஷம் செனியிலிருக்கக்கூடிய மணிமண்டத்தை பார்த்தால் ஆமாங்க அதான் 9 நவரத்ன அழைக்கப்பட்ட முத்து மாணிக்கம் இப்படி சொல்லக்கூடிய 9 நவரத்னத்தால் அழைக்கப்பட்ட மணிமண்டத்தை பார்த்தா சும்மா எவ்வளவு மகாராஜா சிதம்பரத்த மணியோ ஒட்டியான பார்த்தா அதுக்கு மேல இருக்கு பாத்தீங்க. ஆமா அங்க கிரீடம் பண்ணி ஆமா சொல்லா கிரீடம் பண்ணி ஆமா அங்க சிரசில இருக்கு பாத்தியா உங்க ஒக்கா பச்சி ரோமோ சொல்லா அக்கா பச்சி ரோமோ பார்த்தா அதான் 9 வகை ரத்தனத்தால் இழைக்கப்பட்ட
இருக்கு. அப்படி ஏதும் குறமின்றி ஆமா மற்ற தேசத்துல ஆமாங்க எதுவும் ஒரு குறை இல்லாமல் அரசாட்சி புரிந்து இருக்கணும். ஆமா தெரியுமா? தெரியுதுங்க. இருந்தாலும் நான் திருமணம் ஆகி ஆமாங்க எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். ஆமாங்க. என்ன பிள்ளைங்க? என்ன பிள்ளைங்க? ஏய் என்னோட தேவி பேர்ல சுதர்கனா தேவி. ஆமாங்க சுதர்கனா தேவி. ஆமா அத திருமணம் செய்து நாங்கள் இருவர் இல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆமா ருத்ரகுமாரன் ருத்தரி பெண் ஒன்று ஆண் ஒன்று வீட்டுக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆமா அதான் ருத்ரகுமாரன் சொன்னா ருத்ரபாலம் ஆமா ருத்ரகுமாரன் ருத்தரி இப்படி 2 பிள்ளைகள். ஆமா அதாவது இப்படி இருந்த பிள்ளையும் தானே கண்ணு கருத்துமாக நாட்டு மக்களுக்கு ஏது குறவுமின்றி சரிதான் அரசாட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் இன்னொரு ஆசை, தினந்தோறும் நாட்டை பற்றி விசாரிக்கிறது வழக்கம் அல்லவா? அதே போல இன்னும் இன்றைக்கும் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி நன்றா என்னாலும் ஏது குறைவின்றி செழிப்புண்டு இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க வேண்டும். அப்படியே நாட்டை பற்றி விசாரிக்கணும். ஆவல் தங்கள் இஷ்டம் பார்க்க நம்ம தேசத்தை சுற்றுலா மன்னர்கள் எல்லாம் நம்மளுக்கு கட்டக்கூடிய தவறாமல் 56 நம்ம தேசத்தை தவிர மீதி 55 தேச மன்னர்களும் தானே கீழ்ப்படை அனைத்து பேர்களும் நம்ம தேசத்துக்கு அதாவது தவறாமல் கப்பப்படம் கட்டி வருகிறார்கள். மகாராஜா தேசம் 56 தேசம் 56 தேசத்துல நம்ம தேசத்தை விட்டு இந்த 55 நாட்டு அரசர்களும் நம்ம கப்பப்படம் கட்ட வேண்டிய கப்பப்படத்தை தவறாமல் கட்டி வருகிறார்கள். வருடம் ஒரு முறை இல்லை நம்ம 7 முறை மட்டும் இல்லை. இருந்தாலும் மந்திரியாரே இன்னும் ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு இவ்வளவு நம்ம நாட்டை பார்த்த பிற்பாடு இந்த 56 தேசத்திலே மற்ற கொஞ்சம் தேசம்னா செழிப்பு வங்கிய நாடு. சரிதான். அப்படியாப்பட்ட ஒரு மன்னனா, நீதி வாய்ந்த மன்னனா, நேர்மை தவறாத ஒரு மன்னனா அப்படி என்று மக்கள் எல்லாம் பொதுமையாகத்தானே வாழ்ந்திருக்கிறோம். இருந்தாலும் மாதம் மும்மாறி மழை பொழிந்து மக்கள் எல்லாம் பசி பட்டினி என்று அவரவர் கவலைப்படாமல் உண்டு வயசார பசி உண்டு வேலைகளை செய்து கொண்டு தன் கட்டின கணவனோடு பிள்ளைகளோடு தானே தெய்வமா பூஜித்து வருகிறார்களா? மகாராஜா 12 வருஷமாக நம்முடைய மச்சகுந்தி விளாட தேசத்திலே 12 வருஷமாக மழையே இல்லாத மக்கள் எல்லாம் அல்லல் பட்டு தவிக்கிறது வாடுகிறது மகாராஜா. 12 வருஷமாக ஆமா மழையே கிடையாது நம்ம மச்சகுந்தி. ஆமா அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப வாடி தவிக்கிறாங்க. ஐயோ என்ன நான் பாடி என்ன செய்ய
நான் என்னவில்லை சிந்தையில் நம்ம இதுவரைக்கும் மக்கள் எல்லாம் பற்றி பட்டது என்று அப்படியாப்பட்ட ஒரு செழிப்போக்கிய நாடாகத்தானே இருந்தது. சரிதான். இதுவரைக்கும் இந்த நாட்டை ஆடிக்கொண்டிருந்தேனே இவ்வளவு காலமாகத்தானே நம்ம நாட்டில் மழை இல்லைங்கன்னு சொல்றீங்க. ஆமா, இதனால என் மனமானது உள்ள வாடுகிறது. சரிதான். அதனால நான் இப்பாடியோ அப்படி இருந்தாலும் என்னிடத்துல என்ன வேலை கூலி வேலைங்க, இப்படி கூலி வேலை இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம கூலியை குறைத்தோமோ ஒரு லட்சம்
குறைத்தோமோ இழந்தோமோ அப்படியாப்பட்ட நம்ம வாசலிலே பிச்சை என்று கேட்குவதற்கு ஆமா இல்ல ஏதாச்சும் லட்சங்கள் செய்தோமோ இல்லை ஒரு குறையும் செய்யவில்லை ஆமா அப்படி இருந்தாலும் இருக்கிறாயே இப்பேற்பட்ட நம்ம மச்ச கொஞ்சம் விளையாட தேசத்திலே 12 வருஷமாக ஒரு வருஷமாகத்தானே மக்கள் எல்லாம் மனநிலத்திலே குறைபாடு தெரிவிக்கிறாயே இதற்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் மக்கள் எல்லாம் நாட்டில் இருப்போமா அண்டை நாடு ஓடி பிடிப்போமா அப்படி எல்லாம் பணிந்து வாழ்கிறார்களே என்ன செய்வது ஏது செய்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் என் தேவியாக துறக்கனை அழைத்து இதற்கு என்ன ஆலோசனை செய்யலாம் கண்ணே நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம நாட்டை விட்டு வேற தேசம் போகலாமா இங்க 12 வருஷமா மணலா காரணத்தில் அங்க இருந்து அதான் மக்கள் எல்லாம் பசி பட்டு நம்ம வேற நாட்டு போகலாம் என்று எல்லாம் சிந்தனை இருக்கும் பொழுது எனக்கு மனம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த மனமா சென்று என் தேவியாகிய துறக்கனை அழைத்தால் அவர் ஒரு ஆலோசனை செய்து ஏதோ இந்த நாட்டுக்கு வழி பிறக்கும் சீக்கிரமாக சென்று என் தேவியாகிய துறக்கனை அழைத்து விளாட மகாராஜன் அழைக்க துறக்கனை தேவி